இந்த வாராகி அம்மன் வந்து 5வது பிறவியாக பிறந்தது என்று சொல்லுவாங்க. இன்னும் கிராமத்துல போனீங்கன்னா எல்லையில என்ன பண்ணிருப்பாங்க, 7 கல்லு வச்சிருப்பாங்க. சைனீஸ்க்கு அந்த பகுதியெல்லாம் வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் இந்த அம்பாவை வந்து ரொம்ப தெய்வமா வழிபடுறாங்க. ஏன் வழிபடுறாங்கன்னா, அது வந்து காட்டு வனதேவதைன்னு சொல்லுவாங்க. வீர பராக்கிரமம் உள்ள ஒரு மன்னன் வந்து எங்க போறது, எப்படி போறதுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல உச்சிஷ்ட மகா கணபதி இருக்கார், சத்தியத்தை சொல்லக்கூடியவர். அந்த உச்சிஷ்ட மகா கணபதியை வணங்கிட்டு பார்க்கும்போது வராகியோட துணையோட போறாரு அவர். இந்த காலத்து மக்கள்ல எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணாங்க. ப்ரூவ் பண்ணல கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க அறிவையே இவங்க இழக்கிற அளவில் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய தகவல்களை வழங்குறதுக்காக வந்திருக்காங்க. 5 தலைமுறையா 50 வருட பாரம்பரிய ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஐயா பேரம்பலவாணன் அவங்கள தான் பார்க்க போறோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வாராகி அம்மன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கொஞ்சம் மக்களுக்காக சொல்லுங்களேன். ஒரு காலத்துல ஆதி காலத்துல என்ன பண்ணாங்கன்னாக்க, இப்போ வந்து காட்டு பகுதியா இருந்தல, ஜனங்களே வாழாத இடம். அந்த ஆமாய்யா. இடத்துல இறைவனுடைய படைப்புல, இயற்கையினோட படைப்புல அங்க இருக்கிற பொருள்கள்லாம் எல்லாரும் சாப்பிடணும். பழ வகைகள்லாம் மிருகங்கள்லாம் சாப்பிட்டுடுது. ம், ஆனா பூமிக்குள்ள இருக்கிறது யார் சாப்பிடுறது? ம், அதுக்காக ஒரு சக்தி இருக்கு, பூமாதேவி. ம். அந்த பூமாவி தேவி உருவாக்குது. ஆனா அதை மதிக்கணும்ல. ஆமா. அந்த மதிக்கிறதுக்கு அதுல உள்ள கிழங்கு வகைகளை சாப்பிடுறது தான் இந்த வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் வந்து 5வது பிறவியாக பிறந்தது என்று சொல்லுவாங்க. இன்னும் கிராமத்துல போனீங்கன்னா எல்லையில என்ன பண்ணிருப்பாங்க, 7 கல்லு வச்சிருப்பாங்க. ஆமா. சப்த கன்னிகள்னு பேரு அதுக்கு. அந்த சனிக்கிழமையில வந்து அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. வாரத்தோட முதல்லயோ மாசத்தோட முதல் நாளையோ வாரமோ கடைசி வாரமோ பண்ணுவாங்க. ம், அப்போ பண்ணும்போது இந்த சப்த கன்னிகளுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னாக்கா, ஜாக்கெட்டு பித்து வச்சு படைங்கன்னு சொல்லுவோம். ம், வரவங்களுக்கு கொடுங்கன்னுவோம். அப்ப நம்ம முன்னோர்கள்ல 7 தலைமுறையா யாராவது கன்னி பெண்களா இறந்திருந்தால் ம், அவங்கள நினைச்சு வச்சு படைங்கன்னு சொல்லுவோம். ம். அதுல இந்த சனிக்கிழமையில படைக்கிறது புதன்கிழமையில சில பேருக்கு படைக்க சொல்லுவோம். அந்த புதன்கிழமை தான் வாராகி அம்மனுக்கு உள்ளது. அதுக்கு வந்து வெறும் சைவ சாப்பாடுன்னு சொல்றது, ம், அந்த கீரை வகைகள், கிழங்கு வகைகள், ம். அந்த மொச்சக்கொட்டை, பச்சைப்பயிறு இதெல்லாம் இருக்குல்ல, ஆமாய்யா. இது மாரி உள்ள பொருள்கள்லாம் வாராகி அம்மனுக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டா, அது உடம்பே சூடானது, ம். குரோதமானது. அதுக்கு சார்ந்த உணவுகள்லேருந்து உருவாகக்கூடிய தன்மை தான் சென்சிட்டிவா இருக்கும். ஓகே. சைவ சாப்பாடுன்னா என்னன்னு கேட்டா, ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னு கேட்டா சென்சிட்டிவா அவங்களால முரட்டுத்தனமா வேலை செய்ய முடியாது. ம். உடல் உழைப்பு பண்ண மாட்டாங்க. அறிவான உழைப்பு தான் பண்ணுவாங்க. அந்த அறிவு உழைப்புக்காக தான் இந்த காய்கறிகள்லாம் சாப்பிடுறது. அந்த வகையை சார்ந்த உயர்ந்த நிலையில உள்ளவங்க தான் வாராகி அம்மன். ம். இது வந்து ஒரு காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து அண்டை நாடுகள்ல ம். இப்போ நான் எந்த நாடு சொல்லுவாங்க, நம்ம இப்போ வந்து இந்த பகுதியில ஸ்ரீலங்கா, இந்த பகுதியில பார்க்கும்போது சரி. வடநாடு இருக்குல்ல, அந்த வடநாட்டுல சைனீஸ்லாம் இருக்காங்கல்ல. ஆமாய்யா. சைனீஸ்க்கு அந்த பகுதியிலலாம் வாழ்ந்தவங்கலாம் இருக்காங்கல்ல. ஓகே. அங்கெல்லாம் இந்த அம்பாவை வந்து ரொம்ப தெய்வமா வழிபடுறாங்க. ஓகே. ஏன் வழிபடுறாங்கன்னா, அது வந்து காட்டு வனதேவதைன்னு சொல்லுவாங்க. ம். அந்த வனதேவதையிலேயே சிறந்த தேவதையா இந்த வாராகி அம்மன் தான் வச்சிருப்பாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னாக்க, அப்படியே வைஷ்ணவ தேவி. ம். அதுவும் ஒரு குகைக்குள்ள இருந்தது. வெறும் காய்கறிகள் தான் அந்த அம்மா சாப்பிடுவாங்க. அதுவும் ஒரு படைப்புல வந்தது தான். அந்த பக்கம் ஒரிசாவுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரிசாவுல வந்து இந்த தேவியோடைய அனுகிரகத்தால அங்க உள்ளவங்க எல்லாருமே அந்த தேவிய தான் நம்ப அதிகமா வழிபடுறாங்க. ம். கிருஷ்ணனுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே இந்த தேவிக்கு ஒரு பெரிய ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அந்த அரபிக்கடல் உச்சத்துல இருக்கும். இந்த இப்போ பூமி நிலநடுக்கத்துல இறங்குனுச்சுல்ல, ம். அந்த பகுதிக்கு வடக்கு பகுதியில இருக்கு இது. அந்த இடத்துல நான் போய் தங்கியிருந்து பார்த்துட்டு வந்தேன். அங்க உள்ளவங்கலாம் என்ன செய்வாங்கன்னாக்க, இங்க போய் பூசாரி கையில குடுத்து எல்லாம் கேட்கறாங்கல்ல, அது ஆமாய்யா. மாரிலாம் செய்ய மாட்டாங்க. அ. ஒரு ஒரு வெள்ளி காப்பு எடுப்பாங்க. ம். தண்டம்ன்னு வாங்குவாங்க. ம். அதுக்கு இந்த சுன்னின்னு சொல்லுவாங்க அந்த உடைகள்.
அந்த ஆடை, இந்த தண்டம் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த சாமிகிட்ட வைக்கிறாங்க. நான் இதை உன்கிட்ட கேட்டேன், நீ எனக்கு தந்த, ம். நான் இதை தாரேன்னு சொன்னேன், இதை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. அங்க பூசாரி கிடையாது, யாரும் கிடையாது. ம். இவங்க செய்யறாங்க, அந்த மணி டங்கு டங்குன்னு அடிக்குது. நான் அவங்களோட போயிட்டேன் ஒரு ட்ரிப்பு. போனோனே இவங்க பேசுறதுக்கு இந்த மணி அடிக்கிறத பார்த்துட்டு நான் வெளியில வந்து நான் மணி அடிக்கலாம்னு நினைச்சிட்டு வெளியில வரேன். மணி தானா அடிக்குது. அப்போ இந்த 2 பேருக்கு இடையில என்ன சக்தி இருக்கு? ம். ஆன்மாவானது சரியான முறையில இயங்குனா, நம்மளுடைய பிட்யூட்டின் சுரப்பி, பீனியல் சுரப்பி சரியா இயங்கி, நம்மளுடைய அண்ணாக்கு வழியா வரக்கூடிய நல்ல சுரப்பியானது அமிர்தத்தை சுரக்கும். இந்த அமிர்தத்தை சுரக்கின்ற காலம் எதுவன்னா 3 to 4:30. ம். பகல் பொழுது அந்த இரவு 24 மணி நேரத்துல சரியான நேரம் அந்த அமிர்த வேலை. அந்த விடிய காலைல பிரம்ம முகூர்த்த காலம். ம். நம்மளோட சரீரத்துல பிரம்ம முகூர்த்த காலம் எங்க இருக்கு? சுரப்பி எங்க இருக்குன்னாக்கா, அண்ணாக்கு வழியா வர்றதுல தான். அந்த பிட்யூட்டரின் பீனியல் சுரப்பில அங்க இருக்கும். ம். இது படுத்து தூங்கக்கூடிய அறிவானது, இந்த மூளையானது, அதுதான் மகாவிஷ்ணு சொல்றோம். அந்த படுத்திருக்கிறத வந்து அது தண்ணியில மிதந்துகிட்டு இருக்குது. அத வெளியில வந்து மகாவிஷ்ணுன்னு காட்டுறோம். அது அறிவை சார்ந்தது. மத்த கதைகள் எல்லாமே அந்த காலத்து மக்களுக்கு தகுந்த மாரி சொன்னது. இந்த காலத்து மக்கள்ல எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணேன்னாங்க. ப்ரூவ் பண்ணல கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க அறிவையே இவங்க இழக்கிற அளவுல இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ம். ஏன் போயிட்டு இருக்காங்கன்னாக்கா, நெறைய எக்ஸ்ட்ரார்டினரி பவர் நெறைய வந்துருச்சு. உன் அறிவு சிந்தனையில செய்யக்கூடிய வேலையெல்லாம், ம். உன் உடல் உழைப்புக்காக செய்யறதெல்லாம் அறிவுபூர்வமா நீ செய்யற. ஆனா, அது வந்து எல்லாமே செஞ்சிரும். ருசி பாக்குமா? ம். அந்த ருசிய நீ உணர முடியுமா? காசு போட்டு எல்லாம் பண்ணிட்ட. இப்ப லட்சுமி கடாட்சியம் உயர்ந்து விட்டது. சரஸ்வதி கடாட்சியம் குறைஞ்சு விட்டது. ம். இந்த லட்சுமி கடாட்சியம் உயர்ந்ததுனால அகங்காரம் வரும். அங்க தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரன்ற 4 அந்தகரணமும் சேர்ந்து ம். அவங்களுக்கு 17 வகையான அம் அ நம்மளுடைய அங்க இயக்கங்கள் இருக்கு. ம். இந்த 17 வகையான அங்க இயக்கங்கள்ல தான் 96 வகையான தத்துவம் இருக்கு. அந்த 96 வகையான தத்துவத்துக்கு நம்மளுடைய நல்வினை, தீவினை 2ம் சேர்ந்து ஒரு தேர் மாரி வச்சிருக்கோம். அந்த மேல பறக்கிற கொடி இருக்குல்ல, ம். அதுதான் அறிவுன்னு நம்மளுடைய ஆன்மீகவாதிகள் காட்டுறாங்க. மத்தபடியெல்லாம் நம் உணர்வுகளை சார்ந்தது தான் நடுவுல இருக்கிற தேரா காட்டுறாங்க. உள்ள இருக்கிற ஆன்மாவ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமா எடுத்துட்டு போணுமோ, அதுக்கு இந்த அம்பாளுடைய அனுகிரகம் வேண்டும். அம்பால வழிபடுறதுக்கான ஏதாவது சிறப்பு முறைகள், இல்ல சிறப்பு நாட்கள் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பா எந்த நாளும் எல்லாத்துக்கும் உகந்த நாளே. ம். ஏன்னு கேட்டா, அதனால தான் நாள தேடாதீங்க. அதுக்குள்ள ஓரைய தேடுங்க. ஓரைன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு அது மாறிக்கிட்டே இருக்கும். ம். அப்ப அந்த வினாடி பொழுதுல ம். அது ஓரையில துணை ஓரைன்னு இருக்குது. ம். அத வந்து இன்னும் பிரிவா பிரிச்சு பண்ணா ஒரு செகண்ட்ல அதாவது 4 நிமிஷத்துல 1 டிகிரி நகரும். அந்த 1 டிகிரி பூமி நகரும்போது 24 மணி நேரம் அதிலேயே சுத்தும். அந்த 24 மணி நேரம் 1440 சுவாசம் நம்ம விட்டுருக்கோம். ம். அதுல 8 மணி நேரம் தூங்கியிருக்கோம். 8 மணி நேரம் வேலை செய்யணும். 8 மணி நேரம் ஒவ்வொருக்கும் 8, 8 மணி நேரமா பிரிச்சு கொண்டு போறோம். ம். அப்படி போம்போது 8 நிமிஷத்துல உனக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அப்படி உள்ள நெறைய பிரிச்சு நம்மளுடைய சித்தம் நல்ல தெளிவுபடுறதுக்கான வழிமுறைகள் கொண்டிருக்கு. இந்த சித்த தெளிவுக்கு வராகி அம்மனை தொழுதால், உனக்கு அவையும் இன்னமும் நீ போயிட்டன்னா, அதோடைய அனுகிரகத்தால இது நடக்கும். இது வந்து ஒரிசாவுல அங்க பார்த்தது. அடுத்து ராமநாதபுரத்துல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ராமநாதபுரத்துல அம்பாளுடைய இதுல 4 மூலையிலயும் 4 வகையான கரகம் எடுப்பாங்க. கரகம் எடுப்பாங்க. 4 வகை மக்கள் இருக்காங்க. அவங்க அந்த கரகம் எடுக்குறாங்கன்னாங்க. அந்த 4 வகையான மக்கள் யாருன்னு கேட்டா, அது ம். அண்டத்துல. பிண்டத்துல என்னன்னா, வலதாரிக்கல், இடதாரிக்கல். வலது ம். வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள். அப்ப 4 வகை ரூம் இருக்கா? அந்த ரூமு தான் 4 வகையான திசையா இருக்கு. ம். அதுதான் சிவாயன. சீன்றது. கீழ அடியில வயித்துல வந்து வான்னா, அடுத்தது தொப்புள் மா, இது சி. இது வா, இது யா. நமசிவாய. நடுவுல இருக்குதா சி. ஆமா. அந்த சிய தான் ஒரு யாராவது உனக்கு தொல்ல குடுத்தா, சி பே ஆன்னு சொல்லிட்டா திரும்பி வராங்கன்னா, உனக்கு மரியாதை குடுத்துட்டேன்ல, கோவம் வருதுல்ல. அதனால சி ஆமாமா. என்ற வார்த்தை மந்திரமாக நமக்கு இயங்குது. ஓகே. அதுதான் நமசிவாயம்னு சொல்றேன். அதுல ஒரு ஒரு மண்டபத்த பார்த்தீன்னா, மேல கீழ ம இருக்கும். நடுவுல இருக்கிற அந்த மூலஸ்தானம் இருக்குல்ல, அதுக்கு தான் சீன்னு பேரு. அதுக்கு மேல ஒரு பகுதி, அதுக்கு மேல ஒரு பகுதி இருக்கு.
இத சூட்சமத்தத வச்சு தான் அதே நம்ம உடல்லயும் வச்சிருக்கோம். நம்ம கை, கால் இந்த தஞ்சாவூர் பொம்மை இருக்குல்ல, அதுல கை அப்படியே இறுகியிருக்கும், காலும் இறுகியிருக்கும். ம். நடுவுல இருக்கிற இந்த பாகத்த தான் 5ஆ பிரிச்சிருப்பாங்க. ம். அது பொம்மலாட்டம் தலையாட்டி பொம்மைன்றாங்க. இந்த பூமி தண்ணீல ஆடிக்கிட்டு இருக்கிறத தான் தஞ்சாவூர் பொம்மையா காட்டுனாங்க. ஓகே. இந்த பொம்மைக்குள்ள தான் நமச்சிவாயன்ற பஞ்சாசர மந்திரம் இருக்குது. அதுக்கு தான் தஞ்சாவூர் அரண்மனையில சிவன் கோயில அந்த சோழ மன்னன் கட்டுனான். இந்த சோழ மன்னன் கட்டுவதற்கு வராகி அம்மனுடைய துணையோட தான் கட்டுனான். வீர பராக்கிரமம் உள்ள ஒரு மன்னன் வந்து எங்க போறது, எப்படி போறதுன்னு கேட்கும்போது, அந்த இடத்துல உச்சிஷ்ட மகா கணபதி இருக்கார். சத்தியத்த சொல்லக்கூடியவர். அந்த உச்சிஷ்ட மகா கணபதிய வணங்கிட்டு பார்க்கும்போது வராகியோட துணையோட போறாரு அவரு. அப்படிதான் உலக நாடுல நெறைய இடங்கள்ல சோழ மன்னன் போய் ஆக்குபை பண்ணி வந்தான். அதையே ஸ்ரீலங்கா பகுதியெல்லாம் வராகி அம்மனுடைய நெறைய விஷயங்கள அவரு நிலைநாட்டியிருக்காரு. ம். அதுக்கு பிறகு அப்படியே வந்தீங்கன்னாக்க வேதாரண்யம் கோடியக்கரையில காடு இருக்கு. ம். அங்கேயும் ஸ்ரீ வராகி அம்மன வந்து வனதேவதைன்னு சொல்றாங்க. அதே நாகப்பட்டினத்துல வராகி அம்மன் இருக்குது. ம். அங்க வந்து நெறைய விஷயங்கள் நடந்தது. எங்க குடும்பத்துல எங்க பாட்டி எனக்கு சொன்ன நெறைய கதைகள் இருக்கு. ம். இருந்தாலும் கடலூர்ல நம்ம பார்த்தோம்னா, அந்த வராகி அம்மன் எங்க இருக்குன்னாக்க, கடற்கரை இருக்குல்ல, ஆமாய்யா. மஞ்சக்குப்பம்ன்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சக்குப்பத்துக்கும் அந்த இதுல ஒரு அப்ப வந்து காடா இருந்தது. அந்த காடா இருந்த இடத்துல தான் ம். நீங்க என்ன பண்றாங்கன்னாக்க, இந்த வராகி அம்மன அங்க வச்சு, அங்க வெறும் பன்றிகள்லாம் நெறைய, காட்டுப்பன்றிகள்லாம் நெறைய இருந்தது. ம். ம். இந்த நீர கடந்து போக முடியாது. ம். அப்படியெல்லாம் இருந்தது. தண்ணீர் வந்தபோது அந்த தண்ணீர் அடிச்சா ஒரு தீவு மாரி இருக்கு. அங்க வராகி அம்மன் இருக்கு. அந்த வராகி அம்மனை எங்க முன்னோர்கள்ல, எங்க பாட்டியோட அப்பா பேரு சங்கரலிங்கம். சங்கரலிங்கத்தோட அப்பா பேரு வந்து அ குமரன். குமரனுடைய அப்பா தான் ஆதிலிங்கம்னு பேரு. ஓகே. இந்த ஆதிலிங்கம் ஒரு நாள் என்ன பண்றாருனாக்கா, அந்த காலத்துல பசி, பட்டினி நெறைய இருக்கும். வறுமை இருக்கும். சில ம். இடங்கள்ல வந்து மனசாஸ்திரம் பண்ண போணும். ம். சில பேருக்கு அந்த வழிவகையெல்லாம் குடுக்கும்போது, ம். அந்த வம்சாவளிய சேர்ந்தவங்க அங்க வராங்க. ம். சாயங்காலம் 5 மணிக்கு அவங்க திரும்பி போம்போது, அந்த நதி நெறைய தண்ணி இருக்குது. ம். தண்ணி நெறையா இருக்கே அம்பாளே! நான் வீடு சுத்தி போனா 2 மைல் ஆகுதே! நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, அவங்க வேண்டிட்டு நிக்கும்பொழுது, கால்ல ஏதோ சொரியிற மாரி இருந்தது. குனிஞ்சு பார்த்துட்டு இப்டி பார்க்குறாரு, எதுக்க ஒரு ரோடு மாரி இருக்கு. அதுல அவரு போறாரு. போயிட்டு அந்தாண்ட கரைக்கு போயிட்டாரு. அந்தாண்ட கரைகிட்ட போயி, அந்த மண்ண எடுத்து நெத்தியில பூசிட்டு பார்க்குறாரு, பார்த்தா ஆறு ஃபுல்லா தண்ணி இருக்கு. அப்போ அந்த அம்பாள் எப்படி வழி விட்டுது? அவரு ம். எப்படி போனாரு? அப்ப அங்க என்ன இருந்ததுன்னா, அந்த அம்பாளை யார் இடைவிடாது பக்தியோட தொ வணங்குறாங்களோ, அவங்களுக்கு பேரதிசயங்கள்லாம் நெறைய காட்டும். இது என் குடும்பத்திலேயே என் மூதாதையருக்கு காட்டியத, என் முன்னோர்கள் சொல்லிட்டு வந்தத, நான் வந்து ஒரு பல பேரோட உண்மைகள கேட்டு தெரிஞ்சு, ஓ! இந்த இடத்துல இந்த அம்பாள் இருக்குன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டது. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு முன்னாடியே நான் சொல்றேன். ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. சூப்பர், சூப்பர். ஆகையினால வாராகி அம்மன் என்பது கோபக்காரி மட்டுமில்ல, அன்பால் ஏற்படுகின்ற கோபம். அந்த கோபத்த நம்ம வந்து அன்பாக மாற்றி, ம். எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயலையும் அழிவுபூர்வமா கொண்டு போகாத, ஆக்கப்பூர்வமாவே நம்ம அத எடுத்துட்டு போணும் தான் கலப்பைய காட்டியிருக்காங்க. நான் இதுக்கு எங்க அப்பா ஒரு பாடல் பாடுவாரு. அது அத வேணா சொல்லட்டுமா ம். நம்ம மக்களுக்கு? வாராகி அம்மன பத்தி. ஓகே. ஓம் துர்க்கப் பரமேஸ்வரி சுந்தரி காளிக அக்கப் பரமேஸ்வரி தாரண சொல்லி மதங்கி சதங்கி மதத்துக்கொதுங்கா சொல்லி உன்மத மோகினி வாம விராகி காமபுரத்தி கங்களகாரணி நவகோணத்தின் நராகினியே சிவகோணத்தில் இறந்திருந்தவளே ரத்த விராணி ரத்த பரத்தி முந்தியா மோகினி மோகினி மதங்கி சண்ட பரதண்டி தாமண்டி முண்டி வேத விராகி காம கோட்டத்தி காமபானத்தி சரச சூடீந்தர தேவி சுந்தர விராணி துளதுர்க்க பார்த்தாயா பொன்னே மாசானம் புனலை பரிவந்தாயா மேலிட்ட பாறையும் விருத்தலன் சடையும் வாரிட்ட குங்கையும் வலது கையில் சுழமும் ஒரு கையில் வாழும் உதித்த கிழமையும் பரிவியை விளைக்கும் பாவைத்திய விளைக்கும் பாசாங்குசமும் அலறியும் பொற்கரமும் எட்டு கையகந்த பித்தனையின் அல்மான் குசமுறாகி போல் எழும்பும் கொங்கு போல் விழியும் காதில் தோடும் தங்க விலையில் நாதிங்கி ஒத்தும் ஓ மகிமையை யார் அறிவார் நீரவண்டியும் இந்த தென்கனையும் மாறல் வரிக்கு அரிமேலேறி நன்னடியார் கடந்த நாடு என்பவளே பூதங்களோட பிசாசுகளோட மந்திரங்களோட நற்பயன் ஒதுங்கி வித்த தரங்கள் பெருகிய சூளை பத்தி பாரித்து கொண்டோம் சகலரவும் பழி செய்யும் மாந்தம் இரவு மந்திரம் எழுத்திருங்கானே அழித்தவர் தன்பம் சுழித்திருங்கானே சுந்தியுமாய் சுடர்மிக சுடரே நம்பினா சித்த நாடி என்பவளே இளங்கொடியே மமக்களே பாலசுந்தரியே ராமவிராகி தாயே சரணம் தானே சரணம் பூவே சரணம் பொன்னே சரணம் 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 தஞ்சை தாய் வரியே சரணம் 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 பாலசுந்தரியே ஸ்வாகா
அப்படி இந்த பாடலை பாடி ஒருத்தவங்களுக்கு திருநூறு மந்திரிச்சு போட்டா அவங்க உடம்புல இருக்கிற நோய் போகும். வாராகி தாயே அன்னு அந்த கடைசியில வரிய கொண்டாந்து முடிப்பாங்க. அப்ப அந்த வாராகி அம்மன் பாடும்போது 8 திசையும் பாசாங்குசமும் 8 கையும் எகந்த பித்தனையும் என்னென்ன பித்தத்தால் உடம்புல ஏறுறது அதுக்கு ஒவ்வொரு அர்த்தத்தையும் நீங்க திருப்ப திருப்ப போட்டு பாருங்க. இந்த பாடல் அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. உங்க வம்சாவழி ஃபுல்லா விருத்தியாகும். சூப்பர். ஏன்னு கேட்டா அம்பாளுடைய பாடல் என்னுடைய 5 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க வழி வழியா கொடுத்த பாடல் தான் நம்ம நேயர்களுக்காக நான் என்னுடைய இதை கொடுத்துருக்கேன்ப்பா. வாராகி அம்மன் பத்தி தெரியாத நிறைய விஷயங்கள மக்களுக்காக குடுத்திருக்கீங்க. ரொம்ப 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 நன்றியா. நன்றி. வாழ்க வையகம். வாழ்க வையகம்.